உங்களோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுக்கு சில டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன். ஆல்ரெடி இங்கிலீஷ்ல பேசிட்டு இருக்கீங்க, பட் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ்டா பேசணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, ஆக்டிவ் லிஸ்னிங். நம்ம யூஸ்வலா ஃப்ளூயண்டா இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தவங்க அவங்க பேசும்போதே அவங்களுக்கான ஆன்சரை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அதை பண்ணாதீங்க. ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. லிசன் பண்ணிட்டு எதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. நம்பர் 2 என்னன்னா எம்பதி. எம்பத்தி அப்படிங்கிறது சிம்பத்தியும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். எம்பத்தி அப்படின்னா அவங்களோட ஒப்பீனியன் வந்து எஸ் இட் மேட்டர்ஸ், அதுக்கு நீங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் எம்பத்தி. நம்பர் 3, நீங்க ஃப்ளூயண்டா ஆல்ரெடி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, இல்ல ஓரளவுக்கு ஃப்ளூயண்டா இருந்துட்டீங்க, உடனே புதுசான வொக்காபுலரிஸை இன்க்ளூட் பண்ண வேணாம். இன்னும் பெட்டரா கிளியரா நான் எப்படி கன்வே பண்ணணும் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க. அந்த கிளாரிட்டி அண்ட் கிளியரன்ஸ் உங்களோட லாங்குவேஜ்ல வந்ததுக்கு அப்புறம் நீங்க வொக்காபுலரிஸை இன்க்ளூட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லான டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.